மாணவர்கள் இடைவிலகல்களை தடுக்க புதிய அரசாங்கத்தின் முயற்சி. பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலையில் இருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் பல செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். முக்கியமாக எங்களுடைய இந்த இவ்வாறான நிவாரண நிலையங்கள், அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள், சிறுவர் இல்லங்கள் அனைத்துக்குமாக வேண்டி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பாரிய பணத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 500 மில்லியன் ரூபாய் இந்த சிறுவர்கள் இல்லங்களில், இந்த பராமரிப்பு நிலையங்களில் இருக்கின்ற வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கும், அது அடுத்தது தான் மனித வளம், அதாவது கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையை சுகப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்காக இம்முறை பண ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்கின்றோம், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்துட்டு தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய அபிவிருத்திக்காக, அவர்களுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்களை தொழில் ரீதியாக பலப்படுத்துவதற்காகவும் இம்முடைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் தன்னுடைய கரசனையை செலுத்தியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்களுக்கு கல்வியிலிருந்து இடைவிலகல் என நாங்கள் பார்க்கின்றோம். பொருளாதார தாக்கத்தின் காரணத்தால் இடைவிலகி செல்கின்ற பாடசாலை விட்டு இடைவிலகல்கள் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து கொண்டு மாணவர்களுக்கு முழுமையான கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக 6000 ரூபாய் புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கான கொடுப்பனம் ஒன்று கொடுக்கப்படுது. அது மட்டுமல்லாமல் இலவச சீருடை, இலவச புத்தகங்கள், இலவச பாதணி, அது மட்டுமல்லாமல் பாடசாலை மாணவிகளுக்கு மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்துகிற நெப்கினுக்கு கூட ஒரு 1.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில். ஆகவே இந்த ஒரு சிறுவனின் கல்வி என்பது இதற்கு பிறகு ஒரு குடும்பத்தின் சுமையாக இருக்காதவாறு இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பேற்றிருக்கின்றது. ஆகவே இதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரதமருடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம், கல்வி அமைச்சர் என்ற வகையில். இந்த இடைவிலகலுக்கு பிறகு சிறு வயதில் திருமணம் செய்து கொன்ற மாணவர்கள், அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த விவாகரத்துக்கு பிறகு கூட சிறு வயதிலே விவாகரத்தை செய்து கொண்டு அவர்கள் தனிமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதியோர் கல்வியை வலுப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு மீள கல்வியில் உட்பிரவேசிக்கும் வாய்ப்புகளை பற்றியும் நாங்கள் கருத்து கொண்டிருக்கின்றோம்.